ஆப்ஷன் ட்ரேடர் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்காளர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. டிஸ்க்ளைமர் படிச்சுக்கோங்க. ஜூலை 19ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ வெபினார் நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். அலைஸ் ப்ளூ மற்றும் ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் இணைந்து இது வழங்குகிறோம். ப்ரீ ஓப்பன் ஸ்டாக்ஸ் ட்ரெண்டிங் ஸ்டாக்ஸை எப்படி பார்ப்பது அப்படிங்கிறது தான் இந்த வெபினாரோட சிறப்பு. விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷனில் அதனுடைய லிங்க் தந்துடுங்க. அதில் உங்களுடைய டீட்டெயில்ஸை ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம ஜூலை 15ஆம் தேதி சந்தை எப்படி முடிவுட்டுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் ஆப்ஷன்ஸ் ட்ரேடில் முதல் வெற்றி பெறணும் அப்படின்னா தொடர்ந்து என்ன நிகழ்வுகள் நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் அப்சர்வ் பண்ணணும். அடிப்படை அதோட உணரல் நீங்கள் உணர்ந்தால் மட்டும்தான் நீங்கள் ஆப்ஷன்ஸ் ட்ரேடை நீங்கள் செய்ய முடியும். அப்போ இதற்கு உயிர் அப்படிங்கிறதே எக்ஸ்பைரி தான் இதோட உயிர். அப்போ எக்ஸ்பைரியில் ஐடிஎம் ஆப்ஷனுக்கு மட்டும்தான் வேல்யூ இருக்கும், அவ்வளோதான். ஏடிஎம் ஆப்ஷன் ஓடிஎம் ஆப்ஷனுக்கு நமக்கு வேல்யூ 0 ஆகும். அதாவது முழுக்க டைம் வேல்யூ மட்டும்தான் இருக்கும். அந்த டைம் வேல்யூ நமக்கு 0 ஆகும். அதன் பின் நமக்கு முக்கியமாக தெரிய வேண்டிய விஷயம் என்னன்னா, ஆப்ஷன் ப்ரீமியம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஃபியூச்சரை பேஸ் பண்ணி தான் ட்ரேடு நடக்குது. நிறைய பேர் ஸ்பாட்டை பேஸ் பண்ணி ட்ரேடு நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி நிகழ்வே இல்லை. என்னன்னா எக்ஸ்பைரி நியர் வரும்போது உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பாட் ஈக்குவல் டு ஃபியூச்சர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இருக்கிறதுனால, கண்டிப்பாக ஆகணும்ட்டு இல்லை, 95%, 99%னே சொல்லலாம், இப்படி தான் நடக்கிறதுக்கு வாய்ப்பு. அதனால ஸ்பாட் பேசிஸில் நீங்கள் பார்க்குற மாதிரியே உங்களுக்கு தோணும். ஆனால் ஆப்ஷன்ஸ் ப்ரீமியம் முழுக்க ட்ரேட் நடப்பது ஃபியூச்சரை பேஸ் பண்ணி. அப்போ வீக்லி கான்ட்ராக்டை நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுனால வீக்லி ஃபியூச்சர் கிடையாது. அப்போ அந்த வீக்லி ஃபியூச்சரை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காகத்தான் ஒரு ஸ்ட்ரைக்கோட டிஃப்ரென்ஸ், கால் புட்டுக்குண்டான டிஃப்ரென்ஸை பார்த்துட்டு அதோட வேல்யூ யார் அதிகமாக இருக்கிறாங்களோ, கால் ஆப்ஷன் அதிகமாக இருந்தால் அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸோட நீங்கள் ஸ்ட்ரைக்கோட ஆட் பண்ணுவோம். புட் ஆப்ஷனாக இருந்தால் அந்த டிஃப்ரென்ஸை ஸ்ட்ரைக்கோட மைனஸ் பண்ணுவோம். இதுதான் லாஜிக்கலாக இங்கே நடக்கக்கூடிய விஷயம். அப்போ உங்கள் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ அந்த ஸ்ட்ரக்சரை நீங்கள் தெரியல அப்படின்னா நீங்கள் ஸ்பாட் பேஸ் பண்ணியே நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது என்ன ஆகும்னா, சில ட்ரேட் உங்களுக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி இருக்கும், சில ட்ரேட் உங்களுக்கு அமையவே அமையாது. அப்போ அதனால இதை உணர்ந்து பார்க்கணும். ஓகே, அடுத்தது வீக்லி டேட்டாஸ் நமக்கு முக்கியம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். அந்த வீக்லி டேட்டா நம்ம பார்க்கும்போது லாஸ்ட் வீக்கோட ஹை லோ நமக்கு முக்கியம். இப்போ லாஸ்ட் வீக்கோட ஹை அப்படின்னு எடுத்துட்டா 25,548, லோ அப்படின்னு எடுத்துட்டா 25,129. லாஸ்ட் வீக்கோட க்ளோஸ், திஸ் வீக் ஓப்பன் ரொம்ப முக்கியம். அப்போ இதில் இருந்தால் நமக்கு ரேஞ்ச் கிரியேட் ஆகுதுன்னு சொல்லியிருந்தோம். அப்போ இன்னைக்கு ஹை 25,245, நேற்றைய லோ 25,001. அப்போ மொத்தமாக நமக்கு 250 புள்ளிகள் ரேஞ்ச் அமைஞ்சாச்சு. இப்போ இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி அதிகம் மற்றும் குறைவு. இப்போ நம்மளுக்கு அதிகமாக இருந்தால் தான் ஓடிஎம் ஆப்ஷன்லேயே டைம் வேல்யூ அதிகமாக இருக்கும். அப்போ என்ன ஆகும், ஒரு பிக் வால்டைலோ இல்லை பிக் ரேஞ்சோ அமையறதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் அதிகம். அப்போ இம்ப்ளைட் வால்ட்டி கம்மியாக இருக்கும்போது என்ன ஆகும்னா ரேஞ்ச் சுருக்கமும் அதே மாதிரி சைடுவே ஆர் ஒன் சைடுக்காக போயிடும். இது ஆப்ஷன் பையருக்கு சாதகமான வர்த்தகம் கிடையாது. பையருக்கு, செல்லருக்குமே இது என்னன்னா ஒரு டைம் வேல்யூ கரையிறது ரொம்ப மெதுவாக கரையும். அப்போ இதெல்லாம் தான் லாஜிக். ஃபர்ஸ்ட் நம்ம லாஜிக்கை புரிஞ்சுக்கணும். அப்போ ஓப்பனுக்கு மேலே இருந்தால் நமக்கு கால் செல்லர் ஒரு இன்டென்ஷன் அவங்க எடுக்க வேண்டியது இருக்கும். அதாவது அவங்க ஒரு கலக்கம் அடையக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ஓப்பனுக்கு கீழே இருந்தால் நமக்கு புட் செல்லர் ஒரு அலர்ட்டாக இருக்க வேண்டிய. அப்போ இதை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்ம கிரியேட் பண்ணணும். அப்போ இது எல்லாம் தான் நீங்கள் தொடர்ச்சியாக ஒவ்வொன்றாக நீங்கள் பார்க்க வேண்டும். இப்போ லாஸ்ட் வீக்கோட க்ளோஸ் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு
25,149 அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. இன்னைக்கு மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, காலையில அந்த 150 அப்படிங்கிற டேட்டாவ தடுப்பா எடுத்துட்டு, அதற்கு மேல வந்துட்டு ஒரு இம்பாக்ட் பண்ணியிருக்காங்க. இத வந்து நம்ம காலையில பெய்டு மெம்பர்ஸ், அதாவது காலையில மார்னிங் வீடியோஸ் வந்துட்டு நம்ம குடுத்துட்டுருக்குறோம். அது பெய்டு மெம்பர்ஸ்க்காக. அப்ப பே பண்றவங்களுக்காக மட்டும் அந்த வீடியோஸ் நம்ம குடுத்துருப்போம். அதுல குடுத்துருக்கிற லெவல் பாருங்க. இந்த பேர் லைன் நீங்க தொடர்ச்சியா நம்ம குடுத்தது வந்துட்டு, உங்களுக்கு ஈவினிங் நம்ம காமிச்சுட்டு இருக்கோம். அப்ப அந்த பேர் லைன் எப்படி உங்களுக்கு வொர்க் அவுட் ஆகுது அப்படின்னு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அப்ப 25,100 டூ 150 பேரல் லைன் குடுத்துருந்தோம். ஃபர்ஸ்ட் மார்னிங் பார்த்தீங்கன்னா, அத டிஃபென்ஸ் பண்ணிட்டு, திருப்பி மார்க்கெட் வந்து அந்த பேரல் லைன் பாட்டத்த சப்போர்ட் பண்ணிட்டு, அந்த பேரல் லைன கடந்ததுக்கப்புறம், இத கடந்ததுக்கப்புறம் திருப்பி கீழ வரக்கூடாதான்னா வரலாம். ஆனா, இந்த இடம் பிரேக் அவுட் ஆகும்போது, அதனுடைய கால் புட் 25, 150 கால் புட்டோட இம்பாக்ட் என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும். அப்ப அத பேஸ் பண்ணி மார்க்கெட் வந்து மேல போயிருக்காங்க. நம்ம குடுத்திருக்கிற ரெசிஸ்டன்ஸ் 25,210. அத பேஸ் பண்ணியே நமக்கு வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு ட்ரேட் நடந்துட்டு இருந்திருக்காங்க. அப்ப இது எல்லாமே புரிஞ்சுக்கணும். அடுத்து நம்ம இது மந்த்லி ஃபியூச்சர்ஸ். மந்த்லி ஃபியூச்சர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, 25,100 டூ 25,200 குடுத்திருந்தோம். நிஃப்டி ஸ்பாட்டுக்கு 50 பாயிண்ட் தான் டிஃபரன்ஸ் குடுத்திருந்தோம். ஆனா, ஃபியூச்சருக்கு வந்து நம்ம 100 பாயிண்ட் குடுத்திருந்தோம். 25,100 டூ 25,200 அப்படின்னு குடுத்திருந்தோம். அப்போ இந்த இடத்துல பாருங்க, காலையில நமக்கு 25,200 தாண்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் கீழ வந்துட்டு ப்ரீவியஸ் க்ளோஸ் சப்போர்ட் எடுத்துட்டு திருப்பி அத பிரேக் பண்ணியிருக்காங்க. இங்க ஒரு விஷயத்த நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஸ்பாட் வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழ வரல. ஆனா மந்த்லி ஃபியூச்சர் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழ வந்திருக்காங்க. அப்ப இதை வந்து உற்று கவனிக்கணும். ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ், அதாவது மார்க்கெட்ல நீங்க ஒரு ட்ரேட் பண்ணணும், ஒரு ஸ்ட்ரைக்க செலக்ட் பண்ணணும் அப்படின்னா, அந்த செலக்ஷன் பண்றதுக்கு உண்டான ஈஸி மெத்தட் இந்த ஆக்டிவ் கான்ட்ராக்ட். இந்த ஆப்ஷன் அட்டவணைன்னு சொல்லுவோம். இந்த ஆப்ஷன் அட்டவணை நீங்க தொடர்ச்சியா பார்த்துட்டு வந்திருந்தாலே போதும். உங்களுக்கு நெறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். இதுல குடுத்திருக்கிற ஸ்ட்ரைக்க தான் ஆப்பரேட் பண்றாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். அதனால தான் நம்ம வால்யூம் வைஸும் சரி, அண்ட் வேல்யூ வைஸும் சரி பிரிச்சு நம்ம அட்டவணைய குடுத்திருக்கிறோம். இந்த அட்டவணையோட ஸ்ட்ரக்சர்ல பார்த்தீங்க அப்படின்னா, 25,200 கால், 25,200 புட், 25,100 புட். இது நேற்றைய தினம் எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறது பார்க்கணும். ஏன்னா, இந்த அட்டவணை மாற்றம் தான் மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்டையே மாற்றும் அப்படிங்கிறது தான் நம்ம பலமுறை சொல்லியிருக்கிறோம். அப்ப அதை வந்து கவனிங்க. இது வந்து நேற்றைய காணொளியோட ஸ்கிரீன்ஷாட். இப்ப இதுல பாருங்க, நேற்றைய தினம் வந்து நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, வால்யூம் வைஸ்ல 25,000 புட், 25,100 புட், 25,100 கால் குடுத்திருந்தாங்க. இந்த காணொளியில நம்ம சொல்லியிருந்தோம். இது ஒரு மல்டிபிள் ஹெட்ஜ். அப்போ இந்த இடத்தில் நமக்கு வந்துட்டு 25,000 புட், 25,100 புட் கம்பல்சரி ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேல சஸ்டெயின் ஆகணும். அப்படி இல்ல அப்படின்னாலே மார்க்கெட் வந்து மேல போகும், இல்லைன்னா சைட்வேக்குள்ள போகும் அப்படிங்கிறது இம்பாக்ட் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்ப 25,100 கால் நேற்று முடிவுற்ற வேளை நம்மளுக்கு செட்டில்மென்ட் பிரைஸ் கிடைக்கல. அதனால நம்ம வந்து 114 பேஸ் பண்ணியிருந்தோம். அப்ப இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 25,100 கால் 100 புட் தான் ரொம்ப முக்கியம். அத ஆப்பரேட் பண்ணியிருக்காங்க. அதனால 25,100 கால் புட்டோட ஹை, புட்டோட ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேல இருக்கக்கூடிய தன்மை ஏற்பட்டால் மார்க்கெட் 25,100க்கு மேல இருக்கும். 25,100க்கு கீழ இருக்கணும் அப்படின்னா 25,100 புட் ஆப்ஷன், கால் ஆப்ஷனுடைய ஹை, கால் ஆப்ஷனுடைய ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேல இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பதிவு பண்ணியிருந்தோம். இன்னைக்கு பாருங்க, இந்த 25,100 கால் புட் நமக்கு என்ன தாக்கத்த குடுத்திருக்காங்க அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். இங்க இவங்களோட ஹை 25,088. காலோட லோ 94. அப்ப இங்க என்ன பண்ணியிருக்காங்க, மார்க்கெட் வந்துட்டு இது நான் மீட்டிங் ஏரியா. அப்ப 25,100 கால் புட் வந்து மீட்டிங் ஏற்படல. மீட்டிங் ஏற்பட்டிருந்தா என்ன, மீட்டிங் ஏற்படல என்னன்னு நம்ம அனலைஸ் இருக்கணும். அப்ப இதுல என்னன்னா 6 புள்ளிகள் இங்க ஜாஸ்தியா இருக்கு. அப்ப 25,106. அப்ப நீங்க பாருங்க, ஸ்பாட்டோட லோ எங்க இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸ்பாட்டோட லோ 25,088. ஆனா வீக்லி ஃபியூச்சரோட லோ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 25,106 அப்படிங்கிறது டேட்டா.
அப்ப இந்த 25,106 சரியா அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கணும். ஏன்னா, அது உங்களுக்கு எப்படி செக் பண்றதுன்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். நேற்றைய காணொளியில நம்ம பதிவு பண்ணியிருந்தோம். லோ ஏரியாவ நம்ம பார்க்கணும் அப்படின்னா, லோனாலே புட்டோட இம்பாக்ட் இருக்கும். அப்போ புட்டோட ஹையுக்கும், காலோட லோவுக்கும் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறது தான் இங்க விதியா குடுத்திருக்கு. அப்போ புட்டோட ஹை 25,050 புட். இவங்க ரூ. 75. காலுடைய லோ ரூ. 123. அப்ப இந்த 75க்கு இவங்க பார்த்தோம்னா நமக்கு ரூ. 50. அப்போ 2 வயசுனா அப்ப 25,098 அப்படிங்கிற விலை வருது. அப்ப இங்க 25,100க்கு நம்ம செக் பண்ணும்போது 25,106 வந்தது. அப்ப இதுல ஒரு 6 பாயிண்ட் டிஃபரண்ட் இருக்கு. ஓகே. அடுத்த இதுல பாருங்க. 25,150. புட்டோட ஹை நமக்கு வந்துட்டு 114. காலுடைய லோ 69. அப்ப இதற்கும் இதற்கும் உண்டான தொலைவு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ நமக்கு இது 70 புள்ளிகள், இது 114 புள்ளிகள் அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஒரு 44 புள்ளிகள் அதிகமா இருந்திருக்காங்க. அப்ப இந்த 44 புள்ளிகள நம்ம என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். அப்ப 25,106 அப்படிங்கிற டேட்டா நமக்கு கிடைக்குது. 25,050ல கொஞ்சம் மாறுச்சு. அது என்ன? அதுவும் வந்துட்டு நான் மீட்டிங் ஏரியா தான். இது வந்துட்டு மீட்டபிள் ஏரியா. இந்த மீட்டிங் ஏரியா நடந்திருக்கு. அப்ப இதுல பார்த்தீங்கன்னா, நமக்கு 44 புள்ளிகள். அப்ப 44 புள்ளிகள்ல நமக்கு வந்துட்டு புட்டோட பிரைஸ் அதிகமா இருக்கறனால 25,150ஓட மைனஸ் பண்றோம். அப்ப என்ன ஆச்சு? நமக்கு 25,106 அப்படின்னு கிடைச்சிருச்சு. ஓகே. அடுத்தது 25,200. இதுவும் வந்துட்டு நம்மளுக்கு மீட்டிங் நடந்திருக்கும். அப்ப புட்டோட ஹை, காலோட லோ 50. அப்ப இதுல பார்த்தீங்கன்னா, நமக்கு 97 புள்ளிகள். இங்க பார்த்தீங்கன்னா, டிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு 97 புள்ளிகள். அப்ப 97 புள்ளிகள் கழிச்சிட்டோம்னா என்ன ஆகும்? 25,200லேருந்து 25,103. அப்போ ஒவ்வொரு ஸ்ட்ரைக்குக்கும் சின்ன சின்ன டிஃபரன்ஸ் இருக்கே. ஏன் அப்படின்னா, நமக்கு இம்ப்ளைடு வாலட்டிலிட்டியோட ஒவ்வொரு இதோட டைம் வேல்யூ வித்தியாசத்தினால. அதனால நமக்கு நியர்ல இருக்கிறத செக் பண்ணிட்டாலே போதும். அப்ப 25,150 நம்ம செக் பண்ணாலே காமன் ஏரியாவும் இருக்கு. அது அட் த மணியாவும் நேற்று க்ளோஸ் ஆனத எடுத்தனால நமக்கு 25,106 அப்படிங்கிற லோ நமக்கு கிடைச்சாச்சு. ஓகே. இதிலிருந்து நமக்கு என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, 25,100 கால் 100 புட் நமக்கு இணையவே இல்ல. அப்ப இந்த இடத்துல நமக்கு என்ன இருக்கு? புட் ஆப்ஷனுடைய ஹை, அடுத்து புட் ஆப்ஷனுடைய ப்ரீவியஸ் க்ளோஸ் 89. அப்போ புட்டோட ப்ரீவியஸ் க்ளோஸ். இந்த 2க்கும் மேல தான் கால் ஆப்ஷனுடைய லோ இருக்கு. அப்ப என்ன ஆயிருச்சு? நமக்கு 25,100 அப்படிங்கிறது மார்க்கெட் மேல இருக்கறக்கு உண்டான பாசிபிலிட்டீஸ் அப்படிங்கிறது இங்க சொல்லிட்டாங்க. இது கீழ ரூ. 70 ரூ. 60 போயிட்டும் கூட வந்திருக்கலாமான்னா வந்திருக்கலாம். ஆக மொத்தம் நம்மளுக்கு ரூல்ஸ் என்னன்னா இதுதான். புட் ஆப்ஷன்ஸோட ஹை, புட் ஆப்ஷன்ஸோட ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேல இருக்கிற வரை தான் நம்மளுக்கு மார்க்கெட் வந்துட்டு மேல் நோக்கி இருக்கிறக்கு 25,100க்கு மேல இருக்கணும்னா இதுதான் பாசிபிலிட்டீஸ். அடுத்து கால் ஆப்ஷனோட லோ 94ன்னு குடுத்துட்டாங்க. அப்ப என்ன அர்த்தம்? 25,100 பிளஸ் 94. அப்ப என்ன அர்த்தம்? 25,194 அப்படிங்கிற ஒரு டேட்டா கிடைச்சாச்சு. அப்ப இது மட்டும் போறக்கு உண்டான ப்ராபபிலிட்டி கண்டிப்பா போகணுங்கிறது அவசியம் இல்ல. ஆனா போறக்கு உண்டான கேட்வே ஓப்பன் அப்படிங்கிறது இங்க நமக்கு தெளிவா தெரிஞ்சாச்சு. அடுத்தது 117 ப்ரீவியஸ் க்ளோஸ். அப்ப 25,100 பிளஸ் இவங்க 117க்கு மேல இருக்கிறாங்களே. அப்ப 117னா 25,217 அப்படிங்கிற கேட்வே. அப்ப இத மட்டும் ரீச் பண்ணணும் நமக்கு இம்பாக்ட். இது ஒரு பாயிண்ட். அடுத்து நம்ம காலங்காலமா நம்ம பார்த்துட்டு வர்றது 25,150 அப்படிங்கிறதோட டேட்டா தான் நமக்கு ப்ரீவியஸ் க்ளோஸா இருக்கு. அப்ப இதோட டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 103. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? காமன் ஏடிஎம்னா பிளஸ் 103 மைனஸ் 103 அப்படிங்கிற டேட்டா நம்ம குடுப்போம். அப்ப இதுல என்ன ஆயிருச்சு? 25,250ம் இந்த பக்கம் 25,050. அப்போ இது வந்து ஒரு எட்ஜ் லெவல் அப்படின்னு நம்ம எல்லாமே தெரியும். அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன சொல்லியிருப்போம்? 25,050 அப்படின்னு எடுத்துக்கிட்டா, இந்த டேட்டாவ நம்ம காமன் ஏடிஎம்மா போடணும். ஓகே. அப்ப பாருங்க. 25,050 பாட்டமா? இதோட ப்ரீவியஸ் க்ளோஸ் பாருங்க. 70 அப்படிங்கிற ஒரு டேட்டா, 103 அப்படிங்கிற ஒரு டேட்டா, அடுத்தது 147 அப்படிங்கிற ஒரு டேட்டா நமக்கு கிடைச்சாச்சு. அப்ப இதுல என்ன அர்த்தம்? இந்த 103க்கு 25,050 கால் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரூ. 103க்கு மேல தான் லோவே வச்சிருக்காங்க. அப்ப என்ன அர்த்தம்? 25,150 அவங்க தக்க வைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இங்க கிரியேட் ஆயாச்சு.
ஓகே. அப்ப 25,250 புட் பார்க்கணுமா இல்லையா? 25,250 புட் ஆப்ஷன் பாருங்க. நமக்கு ரூ. 199 ஹை வச்சுட்டாங்க. நமக்கு வந்துட்டு ரூ. 72 லோ வச்சிருக்காங்க. நமக்கு இதோட டேட்டாஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா, 55 அடுத்தது 103 அடுத்தது 177. அப்போ இங்க 200 அப்படின்னு ஹை வச்சதுனால, உங்களுக்கு அதிகபட்ச விலை இவங்களது அதான். அப்ப 25,250 மைனஸ் 50 அப்படின்னா 25,050க்கு கீழ அவங்க போறக்கு வாய்ப்பு இல்ல அப்படிங்கிறது அங்க பண்ணியாச்சு. அப்போ அது நமக்கு கீழ எட்ஜ் லெவலா இருக்கு. அடுத்தது மேல மார்க்கெட் 25,250 வந்ததுக்கு அப்புறம் இந்த 55 இருக்கு 103 இந்த காமன் ஏடிஎம்க்கு மேல நிக்கும்னு சொல்லியிருக்கோம். ஆனா இங்க என்ன பண்ணல, காமன் ஏடிஎம் ஹையே வரல. ஆனா லோ வந்துட்டு 72 புட் ஆப்ஷன் 72 வந்திருக்காங்க. 103க்கு கீழ போயிருக்காங்க. அப்போ இந்த 96க்கும் 72க்கும் உள்ள வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, ஒரு 24 புள்ளிகள். அப்ப என்ன அர்த்தம்? 25,274 போயிருக்காங்க. 25,250 தான் டிஃபென்ஸ் எட்ஜ் லெவல் சொல்லியிருக்கோம். அது 103க்கு மேல போகல. காமன் ஏடிஎம்க்கு மேல போகல. அப்ப இப்ப மார்க்கெட்டோட க்ளோஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, 61.88 அப்படின்னா, நமக்கு 25,200 ஏன்னா இது வந்துட்டு 28 புள்ளிகள் தானே. அப்ப 28 புள்ளிகள்னா 25,222ல நமக்கு க்ளோசிங் குடுத்துருக்காங்க. அப்படிங்கிற டேட்டா நமக்கு கிடைச்சாச்சு. அப்போ மன்னிக்கணும். அப்போ நமக்கு எட்ஜ் லெவலுக்குள்ள மார்க்கெட் எப்படி டிராவல் ஆயிருக்காங்க அப்படிங்கிறத இங்க எளிமையா புரிஞ்சாச்சு. நேற்றைய அட்டவணை வந்துட்டு நமக்கு 25,100 கால் புட்டு தான் அதிகமான வர்த்தகம் அப்படிங்கிற டேட்டாவும் நமக்கு இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா 25,100 டேர்ன் ஓவர்லயும் பாத்தீங்கன்னா 25,100 இது வந்து ஒரு ஸ்ட்ராடல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப 25,100 கால் புட்டு தான் நமக்கு ஆப்ரேட் பண்ண போறாங்க அப்படிங்கிற டேட்டா கிடைச்சிருந்தது. அப்ப இன்னைக்கு அட்டவணை நம்ம பார்க்கணுமா இல்லையா? அப்ப இன்னைக்கு அட்டவணை படி பாத்தீங்க அப்படின்னா 25,200 கால் புட் வேல்யூம் வைஸ் ஒரு ஸ்ட்ராடல் கொடுத்துட்டாங்க. அப்ப 25,200 கால் புட்டோட அடிப்படையில இப்ப க்ளோஸ்டு நமக்கு எடுத்துட்டா 84 62 ஆச்சு. அப்போ 62 84 அப்போ 72 அப்படிங்கிறது காமன் ஏடிஎம். அப்ப நாளைக்கு யார் ஒருவர் 25,200க்கு மேல மார்க்கெட் போகணும் அப்படின்னா கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் உடைய ஹை அண்ட் புட் ஆப்ஷன் உடைய ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேல இருக்கணும். அதே மார்க்கெட் கீழே போகணும் அப்படின்னா 25,200க்கு கீழே போகணும் அப்படின்னா புட் ஆப்ஷன் கால் ஆப்ஷனுடைய ஹை அண்ட் கால் ஆப்ஷனுடைய ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேல நமக்கு புட் ஆப்ஷன் நிலைக்கணும். அப்பதான் மார்க்கெட்டை 25,200க்கு கீழே கொண்டு போக முடியும். அப்ப அதுல மிக முக்கியமா என்னன்னா இந்த 73ங்கிற காமன் ஏடிஎம்மும் 84ங்கிற டேட்டா இந்த 2 டேட்டாக்கு மேல கம்பல்சரி யாரு சஸ்டெயின் ஆகுறாங்களோ, இந்த சஸ்டெயின் அப்படின்னு ஒரு கேள்வி வந்ததுமே எத்தனை நிமிடங்கள் அப்படின்னு நிறைய பேர்த்துக்கு தோணும். இங்க நிமிடம் இல்ல, நீங்க வாட்ச் பண்ணி பாருங்க என்ன மாதிரி தாக்கங்கள் ஏற்படுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அப்போ 25,200 கால் புட்டோட அடிப்படையில கண்டிப்பா கால் ஆப்ஷன் நமக்கு இது எஸ்டர்டே ஹை, அதாவது இன்றைய ஹை வந்து நாளைய தின வர்த்தகத்துக்கு இது வந்து ரொம்ப முக்கியம். அப்ப இந்த 124 147 மிக முக்கிய டேட்டாவா இருக்க போது இது ரெசிஸ்டன்ஸா இருக்க போறாங்க. அப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன ஆகுது 72ங்கிற ஒரு டேட்டா 84 அப்படிங்கிற ஒரு டேட்டா கிடைச்சிருக்கு. அடுத்தது 124 147 இந்த டேட்டாஸ் எல்லாம் நீங்க மென்ஷன் பண்ணி 25,200 கால் போட்டு நாளைக்கு ஆப்ரேட் பண்ண போறாங்க. அதோட டேட்டாஸை பேஸ் பண்ணி தான் மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆக போகுது. அடுத்தது 25,200 கால் 25,100 கால் 25,200 புட் 25,150 புட் இப்படி பார்க்கும்போது டோட்டல் டேர்ன் ஓவர் வைஸ்ல நமக்கு இவங்க ஒரு மல்டிபிள் ஹெட்ஜ் இருக்காங்க. இந்த மல்டிபிள் ஹெட்ஜ் இருக்கிறதுனால நாளைய தினம் நமக்கு இந்த 25,200 காலும் 100 காலும் கம்பல்சரி ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேல இருக்கணும். அப்படி இல்லாத பட்சத்தில் கால் செல்லர் வந்து மார்க்கெட்டை டேக் ஓவர் பண்ணிடுவாங்க. அப்ப இதையும் நீங்க பேஸ் பண்ணி மார்க்கெட்ல பார்க்க வேண்டும். நீங்க ஸ்ட்ரைக் செலக்ஷன்ஸ் பாருங்க. இந்த ஆப்ஷன்ஸ் ஸ்ட்ரைக் அதாவது அட்டவணைக்குள்ள இருக்கிற ஸ்ட்ரைக்குள்ள இருக்கிறவனை நீங்க ஆக்டிவா பண்ணீங்கன்னா, இப்ப பாத்தீங்கன்னா நேத்து 25,100னா 25,150ல இருந்து நமக்கு 100 பாயிண்ட் பிளஸ் ஆர் மைனஸ் இருக்க ஸ்ட்ரைக் எல்லாம் பாத்தீங்கன்னால உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஈஸியா அப்சர்ப்ஷன் என்ன நீங்க பண்ணலாம் அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். மார்க்கெட்டை ஒரு ஸ்லோ டவுன் மார்க்கெட் வேகமா இருக்க போறாங்களா ஸ்லோவா இருக்க போறாங்களா அப்படிங்கறத டிசைட் பண்றதே இம்ப்ளைட் வாலிட்டி தான். இது வந்து ப்ராபபிலிட்டி இப்படித்தான் நடக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இம்ப்ளைட் வாலிட்டி நமக்கு கம்மியா இருக்கும்போது என்ன ஆகும்னா மார்க்கெட் வந்து ஒரு ஸ்லோவா இருக்கும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்.
அப்ப ஸ்லோவா இருக்கும்போது என்ன ஆகும்னா, சைடு வேக்கு அதிகமான வாய்ப்பும், ஒன் சைடு மார்க்கெட்டுக்கு குறைந்த வாய்ப்பு இருக்கணும். அந்த ஒன் சைடு மார்க்கெட்டுமே எப்படி இருக்கும்னா, ஒரு ஸ்லோவா இருக்கும். அவ்வளோதான் விஷயம். ஸ்பீடு அப்படிங்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு மிக குறைவா இருக்கும். அப்ப மார்க்கெட்ல 9:15லிருந்து ஒரு 10 மணிக்குள்ள எப்படி நடக்குறாங்க? 10 டூ 12க்குள்ள எப்படி இருக்கிறாங்க? 12 டூ 2க்குள்ள எப்படி இருக்காங்க? 2 டூ 3:30க்குள்ள எப்படி இருக்காங்கன்னு நீங்க பிரிச்சு பார்க்க வேண்டும். அப்ப அதனால தான் மார்க்கெட் வந்து இன்னைக்கு வந்துட்டு ஒரு வேகமான பிரேக் அவுட் 150க்கு மேல குடுத்தாலும், அதுக்கப்புறம் அந்த பிரீமியம் கரைவு ஏற்பட்டதுக்கு அப்புறம் மார்க்கெட் ரொம்ப ஸ்லோ டவுன் ஆயிட்டாங்க. அப்ப இந்த மாரி பிரேக் அவுட் ஆகும்போது, இப்ப மார்க்கெட் வந்து ரொம்ப ஹைல இருக்கிறாங்க. அப்ப அந்த ஹைல இருக்கும்போது என்ன ஆகும்னா, மார்க்கெட்ல ஒரு இம்பாக்ட் இருக்கும். அந்த இம்பாக்ட்க்கு இங்க என்ன இல்ல அப்டின்னா, ஒரு சுவாரஸ்யமே யாருமே இல்ல. புட் செல்லரும் பயப்பட மாட்டேங்கிறாங்க. கால் செல்லரும் பயப்பட மாட்டேங்கிறாங்க. அதனால என்ன ஆகுதுன்னா, பையருக்கு நீங்க ஏதாச்சும் ஒரு இடத்துல ஒரு ஹை பாயிண்ட்ல வாங்கிட்டீங்க அப்டின்னா, மார்க்கெட்டே உங்க சைடு மூவ்மெண்ட் ஆனாலும் கூட, உங்களுக்கு அது பிரீமியம் கிடைக்காத நிலை ஏற்படுது. ஓகே. இப்ப சென்செக்ஸ் பார்க்க போறோம். சென்செக்ஸ் வந்து பாருங்க, நமக்கு வந்துட்டு நேற்றைய ஹை, நேற்றைய லோ. நேற்றைய ஹைக்கு மேல சென்செக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 200 உங்களுக்கு மொமெண்டம் பண்ணியிருக்காங்க. அதுக்கு 82,500 கால் வந்து நம்மளுக்கு இம்பாக்ட். அப்புறம் நேத்து குளோசிங் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா, 82,300 கால் புட்ட வந்து நம்ம பார்த்திருந்தோம். அப்ப 82,300 கால் புட் என்ன இம்பாக்ட் பண்ணாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். நேத்து அட்டவணையில 82,500 வந்து நம்மளுக்கு தடுப்பு. அப்ப எஸ்டர்டே ஹைய இவங்க கிராஸ் அவுட் பண்ணுனதுமே மார்க்கெட்ல ஒரு இம்பாக்ட் கிடைச்சது. அந்த இம்பாக்ட் வந்துட்டு 82,300 காலும் சரி, 82,500 காலும் சரி, ஒரு நல்ல மொமெண்டம் குடுத்திருந்தாங்க. அப்ப இது யார் வாட்ச் பண்ணீங்கனாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்ப நேத்து வந்து நம்ம 82,000 புட்டும், 82,500 காலும் அப்படின்னு நம்ம குடுத்திருந்தோம். அட்டவணையில இருக்கிறாங்க அப்படின்னு குடுத்திருந்தோம். அப்ப அதனால மார்க்கெட் வந்து 82,000 82,500க்குள்ள இருக்க விருப்பப்படுவாங்களாட்டிருக்கு அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம். ஆனா மார்க்கெட் என்ன பண்ணிட்டாங்க, 82,500க்கு அப்புறம் ஒரு 200 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட் குடுத்திருந்தாங்க. இது வந்துட்டு இம்ப்ளைட் வாலிட்டி அண்ட் வந்து ஆப்ஷன்ஸ் செயினோட ஸ்ட்ரக்சர் புரிஞ்சுக்கோங்க. இது வந்து 82,300 புட் குடுத்துருந்தாங்க. நேத்து குளோசிங் நம்ம எடுத்திருந்தோம். அப்போ இதுல பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஹை 183 குடுத்துட்டாங்க. அப்போ 82,300 கால் வந்துட்டு கம்பல்சரி புட் ஆப்ஷன் உடைய ஹை மற்றும் பிரீவியஸ் க்ளோஸ்ன்னு சொல்லியிருந்தோம். அப்போ மார்க்கெட்ல வந்துட்டு 183 தான் இவங்களோட ஹை. அப்போ 183 அப்படிங்கிறது அப்ப பிரீவியஸ் க்ளோஸும் நம்மளுக்கு 180 தான். அப்போ காலுடைய லோ பார்த்தீங்கன்னா 114. அப்ப 114ங்கும்போது 82,300 பிளஸ் 114. அப்ப என்னாச்சு 82,414 அப்படிங்கிற ஒரு டேட்டா கிடைச்சாச்சு. இந்த 183க்கு மேல இருந்தா மார்க்கெட் கம்பல்சரி 82,300க்கு மேல தான் இருக்கணும். அடுத்தது பிரீவியஸ் க்ளோஸ் அப்படின்னு எடுத்துட்டா இவங்களது வந்துட்டு ஒரு 230 அப்போ 240 அப்படின்னு எடுத்திருக்கோம். அப்போ இங்க வந்து உங்களுடைய இம்பாக்டட் ஜோன நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு புரிஞ்சுக்கலாம். அப்ப பிரீவியஸ் குளோஸ் வந்துட்டு 213. அப்ப இந்த 213ல இருந்து ரூ. 114 இவங்க இறங்கியிருக்காங்க. அப்ப மார்க்கெட் என்ன இவங்களோடது 183 ஓப்பன் ஹை குடுத்திருக்காங்க. அப்ப இங்கிருந்து 180 தாண்டினதுமே நமக்கு என்ன ஆயிருச்சு 82,300 கால் புட்டோட ஹை புட்டோட ப்ரீவியஸ் க்ளோஸ் இருந்துமே இவங்களோட டாமினேட் ஆயிடுச்சு. அப்ப என்ன அர்த்தம் 82,300 பிளஸ் 180 அப்போ 114 82,414 அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்துட்டு 183 அப்ப 82,480 இந்த 2 ஜோனையும் தாண்டினதுக்கு அப்புறம் இவங்களோட இம்பாக்டட் என்ன? அது போக எஸ்டர்டே ஹைய வந்துட்டு மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு. அப்ப அதற்குண்டான இம்பாக்ட் என்ன குடுத்தாங்க? அப்படிங்கிறத நீங்க பார்க்க வேண்டும். 82,000 கால். இதெல்லாம் நம்ம வந்து சொல்றக்கு ஈஸியா இருக்கும். லைவ் மார்க்கெட்ல நீங்க என்ன டிசைட் பண்றீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். இத தெரிஞ்சுக்கிட்டா எல்லாரும் லாபம் பண்ணிரலாம் அப்படிங்கிற அவசியம் இல்ல. முடியவும் முடியாது. ஏன்னா, அந்த நேரத்துல மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆயிட்டாங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இங்கிருந்து மேல போகணும், இல்லைன்னா கீழ வரணும், இல்லைன்னா சைட்வே ஆகணும். இந்த இடங்கள்ல நீங்க என்ன முடிவெடுக்கிறீங்க அப்படிங்கிறது தான் இங்க முக்கியமே தவிர, இந்த கணக்கீடுகள் வந்து உங்கள வெற்றியாளரா மாற்றாது. அந்த கணக்கீடுகள வச்சு நீங்க என்ன முடிவெடுக்கிறீங்க, அங்க ப்ராபபிலிட்டி என்ன அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் தான் வெற்றியாளரா மாற முடியும். 82,000 கால். இந்த லோ வந்து 330. அப்ப என்ன அர்த்தம்? நமக்கு 82,330 அப்படிங்கிறத மார்க்கெட் பேஸ் பண்ணிட்டாங்க. இந்த 82,500 புட்டும், 82,500 காலும் இம்பாக்ட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா,
உங்களுக்கு காலையில ஒரு ரூ. 40 லோ போட்டு 82,500 கால் 310 மட்டும் போயிருக்காங்க. ஆனா 2 பேர்த்தோட ஹை பாருங்க 300. அப்ப இங்கேயே தெரிஞ்சிருச்சு 82,500 பிளஸ் 300 மைனஸ் 300. அப்ப என்ன அர்த்தம்? 82,200 டூ 82,800க்குள்ள தான் மார்க்கெட் இருக்க போறேன் அப்படிங்கிறத இந்த 82,500 இம்பாக்ட் பண்ணியிருக்காங்க. அப்ப இத பேஸ் பண்ணி நீங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிரும் எதெல்லாம் ரெசிஸ்டன்ஸா இருக்கும், எதெல்லாம் தடுப்பா இருக்கும்ட்டு. அப்ப பார்க்க போனா 82,500 கால் 82,500க்கு மேல மார்க்கெட் வந்துட்டு பேஸ் பண்ணி நம்மளுக்கு இம்பாக்ட் பண்ணணும்னாலே, உங்களுக்கு இவங்களுடைய ஹை 300க்கு மேலயும், இவங்களோட ப்ரீவியஸ் க்ளோஸ் 294. அப்ப அதற்கு மேல என்ன பண்ணியிருக்கணும்? மார்க்கெட் சஸ்டெயின். அப்ப என்ன அர்த்தம்? 82,800க்கு மேல மார்க்கெட் போயிருக்கும். அப்ப இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டாலே உங்களுக்கு எளிதாக நீங்க சந்தை பற்றி ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இதுதான் எளிமையான கணக்கீடும் கூட. இந்த கணக்கீடுகளை நீங்க புரிஞ்சுட்டு பையராவும் இருக்கலாம், செல்லராவும் இருக்கலாம். செல்லருக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. பையர் அப்படின்னா எந்த இடத்துல செல்லர் வந்து லாஸ் புக் பண்றாங்களோ, ப்ராஃபிட் புக் பண்றாங்களோ, அந்த இடத்துல நீங்க வந்துட்டு இம்பாக்ட் பண்ண பார்க்க வேண்டும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் கண்டிப்பா உங்க ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.